ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் எல்லாத்தையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவே பில்லாக இருக்கட்டும், இன்வேஸாக இருக்கட்டும், கேன்சலேஷன் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோ எனக்கு ஐடி ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி எப்படி சார் நான் டேலியில் மெயின்டைன் பண்ணுறது, அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டேட்டாவை நான் எப்படி டேலிக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றிய வீடியோ தான் இது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 hour கிட்ட இருக்கும். ஸோ இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதற்குண்டான ஒரு யூட்டிலைசேஷன், ஒரு 1 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அண்ட் தென் கொண்டு வர்றதுக்கான வழி என்னன்றது தான் இந்த வீடியோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நமக்குன்னு இருக்க டேலி. ஸோ டேலியை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் ரொம்ப டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் சத்தியமாக இதோட வீடியோட யூட்டிலைசேஷன்றது உங்களுக்கு கிடைக்குமான்றது 0% தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கன்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்து முடிக்கிற ஃபைனலில் உங்களுக்கே அதுக்கான ரிசல்ட் தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிரியேட் கம்பெனி கொடுக்குறேன். கிரியேட்டில் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆடிட்டிங் டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆடிட்டிங் டேட்டான்னு கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு தென் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டேட்டாவை பொறுத்த மட்டும் நமக்கே தெரியும். ஸோ கிளியராக இருக்கணும் எல்லாமே. ஸோ அட்ரஸ் என்ன, தென் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டில் இருக்க பின்கோட். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக ரெக்கார்டாக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் மேஜரான விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டாக என்னென்ன தேவை எல்லா டீட்டெயில்ஸும் நான் பேசிக்ஸாக கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சு இது ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஆடிட்டிங் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சோடனே எனக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ்ன்றதை எஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் திங் என்னேபிள் பில் வைஸ் என்ட்ரி. இது ஒரு சில அக்கௌண்டன்ட் சைட்லையும் சரி, ஆடிட்டர் ஆஃபீஸ்லையும் சரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பிகாஸ் த டேட்டாவோட என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு 2-3 என்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருவேன். அது ஏதோ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ், அக்கௌண்டன்ட் ஆஃபீஸை பொறுத்த மட்டும் த டேட்டா இஸ் வெரி ஹியூஜ். ஸோ அதிகமான டேட்டா இருக்கும். அதனால் அவங்க பில் வைஸ் என்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்துக்கும் நான் இதை எதுக்கு எனேபிள் பண்ண சொல்கிறேன்றப்போ, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஓசிஸ் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டேலி பிரைம் 6.1 வந்திருக்குது. எம்எஸ்எம்இ ஃபார்ம் அண்ட் அனெக்ஷர் இயர்லி 2 times ஃபைல் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபைல் பண்ணுறதோட மேஜரே இந்த ஒரு ஆப்ஷன் தான். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் மாதிரி தெரியும். பட் ஆனால் ஒரு எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1க்கு அனெக்ஷர் ஃபைல் பண்ணுறதுக்கான பேசிக் விஷயமே இந்த என்னேபிள் பில் வைஸ் என்ட்ரி தான். ஸோ இது என்ன விஷயத்தில் பேசிக்ஸாக இருக்கும், இது எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுன்றத வீடியோக்குள்ளே போக உங்களுக்கே புரியும். தென் இன்வென்ட்ரியும் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்பெனியோட ஜிஎஸ்டி என்னவோ 33 COS PM 2267 R1Z1. ஸோ இது ஜிஎஸ்டி நம்பர் டெமோ தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஆஃப் GSTR 1 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார் இது என்ன சார் பீரியாடிக் 1 அப்படின்றப்போ, நம்ம ரெகுலர் டேக்ஸ் பேராகவே இருந்தாலும் நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா QRMPன்னு ரெகுலர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. மீன் IFF மூலியமாக இன்வெஸ்ட் ஏற்றி வச்சுறது, ஃபைலிங் மட்டும் குவார்டர்லி ஒன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. பட் காம்போஷன் டீலருங்க அவங்க ஃபைலிங்கே குவார்டர்லி தான் இருக்கும். பட் QRMP வேறு, காம்போஷன் வேறு, ரெண்டையும் போட்டு ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ ரெகுலர்லேயே மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, மந்த்லி IFF மூலியமாக இன்வெஸ்ட் ஏற்றிட்டு குவார்டர்லி 3B ஃபைல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த QRMPக்கும் காம்போஷனுக்கும் யாரும் குழம்பிக்க வேண்டாம். ஸோ அதில் கொஞ்சம் கிளியர் கட் ஆகிருங்க. ஸோ கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இன்வைஸ் அப்ளிகபிள்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆஸ் இட் இஸ் நமக்கு எப்போயிலேருந்து இன்வைஸ் எனேபிள் இருக்கோ அந்த டேட்டா கொடுத்துருங்க. டேட்டா கொடுத்துட்டு பில் ஃப்ரம் பிளேஸில் நம்மளோட பிளேஸை கொடுத்துருங்க. ஸோ இவே பில் டிஃபால்ட்டாக எஸ்ன்னு இருக்கும். பிஃபோர் தட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ். இது மேஜாரிட்டி யார் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் சார் இன்கேஸ் ஒரு 3 months ஒரு தவறுதலாக ஏதாவது என் கம்பெனி சஸ்பெண்ட் ஆயிருக்கு சார், அந்த சஸ்பெண்டை ரிவோக் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி ஒரு 1 month ஆகும். ஸோ அந்த ரிவோக்கன் டைமில் நான் சேல்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. சார் நான் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கேன், பட் என்னோட ஜிஎஸ்டி நம்பர் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் சஸ்பெண்ட் ஆயிருக்கு.
மோட்டோவில் கூட விழுந்திருக்கு. ஸோ அதை நான் அகைன் ரிவோக் பண்ணுறதுக்கு எனக்கான டைம் 1 month. ஸோ இதுவரையும் நான் என்னோட பொருளை சேல்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட பொருளை சேல்ஸ் பண்ணலாம். பட் என்ன ஒரு லாஜிக் வரும்னு கேட்டிங்கன்னா பில் ஆஃப் சப்ளைல தான் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அதாவது கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்கள் டேக்ஸ் வாங்கக்கூடாது. ஸோ இது வந்து ரூல் சார். ஏன்னா ஒரு சில கேட்பாங்க சார், இன்கேஸ் ஆர்சி திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு சார், அக்கௌண்டன்ட் வந்து ரிவோக் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார், பட் இந்த டயத்தில் நான் சேல்ஸ் பண்ணலாமா சார்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வாங்கக்கூடாது. அது மட்டும் ஒரு உறுதியான ஒரு விஷயம். பில் ஆஃப் சப்ளைலாம் நீங்கள் கொடுக்கணுமே தவிர ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அதற்கான ஆப்ஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஆக்டிவ் நான் கொடுத்தோன்னே டேலி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி விட்டுரும். என்ன ரீசனுக்காகன்னு கேட்டிங்கன்ற பட்சத்தில் ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயம் இன்ஆக்டிவ் அப்போ இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன், இது ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் எத்தனை பேருக்கு இது தெரியுன்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் டேலிக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி ஆப்ஷனே எனேபிள் இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்ஆக்டிவ்ல இருக்கப்போ எனக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடான எந்த ஒரு டீட்டெயில்ஸையுமே டேலி எனேபிள் பண்ணாது, எனேபிள் பண்ண அலோவ் பண்ணாது. இதை இப்போ நான் ஆக்டிவ்னு நான் மாற்றினா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ். ஸோ இதுலேயுமே இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த டேட்லேருந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல்லேருந்து எனக்கு அப்ளிகபிலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்து ஈவேபிள் டீட்டெயில்ஸை ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டேன். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருந்த மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா F11லே ஒரு சில அக்கௌண்டன்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் பண்ண போகிற ப்ராடக்டோட ஹெச்எஸ்எனையும் ஜிஎஸ்டி ரேட்டையும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் என்னென்ன தவறுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 ஹெச்எஸ்என் வச்சிருக்க ப்ராடக்ட் டீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் டேலியை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுன்னா இங்கே கொடுத்துருக்க என்ன ஹெச்எஸ்என் கொடுத்துருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹெச்எஸ்என் அண்ட் சாக் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் சேல்ஸுக்கு கொண்டு வரும். ஒரு சிலர் இதை ஒரு டவுட்டாகவே கேட்பாங்க, சார் நான் என்னன்னே தெரியல சார், எனக்கு 4-5 ஹெச்எஸ்என் ப்ராடக்ட்டில் ஒரு ஹெச்எஸ்என் இருக்குது, எனக்கு பில்லில் வர்றப்போ ஒரு ஹெச்எஸ்என் வருது சார், இது எங்கே இடத்துல சார் தப்பு நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒன்று F11ல நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட சேல்ஸ் லெஜரில் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால டேலி என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கு நான் எனேபிள் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டையுமே F12ல வந்துட்டு அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் செட் சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் இன் டிரான்சாக்ஷன் அண்ட் செட் சோர்ஸ் ஆஃப் ஹெச்எஸ்என் அண்ட் சாக் டீட்டெயில்ஸ் இன் டிரான்சாக்ஷன்றதை எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னா எனக்கு டேலி என்ன பண்ணும்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், நான் எந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எனையும் ஜிஎஸ்டி ரேட்டையும் எடுக்கான்னு கேட்கும். அதுவே டேலியிலே பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, லெஜரில் செக் பண்ணுவேன், அதுக்கடுத்து ஸ்டாக் குரூப் லெஜரோட குரூப்பில் செக் பண்ணுவேன், அதுக்கடுத்து ஸ்டாக் ஐட்டமை செக் பண்ணுவேன், அதுக்கடுத்து ஸ்டாக்கோட குரூப்பை செக் பண்ணுவேன், அதுக்கடுத்து கம்பெனியை செக் பண்ணுவேன். ஸோ இது ஒரு மெத்தட். இதுலேயே ரெண்டாவது மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஸ்டாக் ஐட்டமை செக் பண்ணவா, ஸ்டாக் குரூப்பை செக் பண்ணவா, லெஜரை செக் பண்ணவா, லெஜரோட குரூப்பை செக் பண்ணவா, இல்லை கம்பெனியில் செக் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதில் மோஸ்ட் ஃபேவராக நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது மொதல் விஷயம் ஸ்டாக் ஐட்டத்தை தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன ரீசனுக்காகன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி F11ஆக இருக்கட்டும், இல்லை லெஜர் டீட்டெயில்ஸில் கொடுத்துட்டு சேல்ஸ் லெஜரில் கொடுத்துருக்கீங்கனாலுமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டேலி டிஃபால்ட்டாக மொதல் எங்கேயும் போனேன், நான் இப்போ ஸ்டாக் ஐட்டம் இந்த இடத்துல கொடுத்தனால மொதல் ஸ்டாக்கில் போய் ஹெச்எஸ்என் இருக்கான்னு செக் பண்ணும். சரிங்களா, ஜிஎஸ்டி ரேட்டாக இருக்கட்டும் ஹெச்எஸ்என் இருக்கட்டும், மொதல் எங்கே போகும்னா என்னோட ஸ்டாக் ஐட்டத்தில் போய் ஜிஎஸ்டி ரேட் கொடுத்துருக்கனா ஹெச்எஸ்என் கொடுத்துருக்கனான்றதை செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு படிப்படியாக அந்த ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஸ்டாக் ஐட்டத்தில் இல்லைன்னா ஸ்டாக் குரூப்பில் செக் பண்ணும், ஸ்டாக் குரூப்பில் இல்லைன்ற பட்சத்தில் லெஜருக்கு அதுக்கப்புறம் தான் லெஜருக்கு வரும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன சார் எனக்கு எஃபெக்டிவ் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஹெச்எஸ்என் சம்மரி அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்கு இந்த ஒரு ஆப்ஷனும் ஒரு நியூவான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து முடிச்சோடனே இதில் வந்து மேஜராக சொல்லப்படுறது 5 crores வரையும் நமக்கு ஹெச்எஸ்என் ரிப்போர்ட்டை பொறுத்த மட்டும் 5 crores வரையும் B2B மேண்டேட்ரி, B2C ஆப்ஷனல், தரக்கூடாதுன்னு சொல்ல, கொடுக்கறதுனா நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனல்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதே 5 கோடிக்கு மேலே என்னோட டர்ன் ஓவர் இருக்குது சார் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி B2B B2C ரெண்டுக்கும் உண்டான ஹெச்எஸ்என் சம்மரி நம்ம கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த மே மாதத்துலேருந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும் B2B B2C ஹெச்எஸ்என் போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேஷனாக வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், காமனாக எல்லாம் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா இது எதுக்காக நான் ஆல் செக்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மொதல் விஷயம்
நம்ம ஹெச்எஸ்என் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுறப்பையும் ரிப்போர்ட் பண்ணுறோம். பட் இவங்க சொல்லியிருக்க மாதிரி B2B B2C அப்படின்றத பிரித்து கொடுக்காம 9 பொறுத்த மட்டும் ஓவரால் டேர்ன் ஓவரோட ஹெச்எஸ்என் நம்ம அந்த இடத்துல பேஸ் பண்ணுறோமே தவிர B2B B2Cன்னு பிரிக்கிறது கிடையாது. ஸோ ஓவரால் என்னோட ஹெச்எஸ்என் சம்மரி அவுட்வேர்ட்ஸ்க்கு இதுதான் என்னோட ரெக்கார்டு அப்படின்றது ஜிஎஸ்டிஆர் 9ல் நம்ம கொடுத்துட்றோம். சேம் அதே தான் நான் ஜிஎஸ்டிஆர் 1க்கு என்னோட கிளைண்ட்ஸுக்குமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா B2B B2C ஆப்ஷனல் வேண்டாம். ஏன்னா இங்கே ஒரு ரெக்கார்ட் இருக்கும், 9ல் ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ஸோ இயர் எண்டில் நான் சூஸ் பண்ணுறேன்றப்போ எனக்கு அது மேபி ஹெட்டேக்கை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் B2B B2C எல்லாத்தையுமே நான் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் இதோட முக்கியமான விஷயம் ஹெச்எஸ்என் சம்மரி மினிமம் எவ்வளோ யூஸ் ஆகணுன்றது. ஸோ இதை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா 6, 4, 6, 8 டிஜிட்ஸ். ஸோ 4ன்றது நமக்கு தெரியும் 5 கோடி கீழே இருக்கிறவங்களுக்கு, 6, 8ன்றது 5 கோடிக்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு செக்ஷன்ஸ். ஸோ இது வந்து பேசிக்ஸான விஷயம். ஸோ இது எல்லாமே டிஃபைன் பண்ணி செட் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ செட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்ஸாக ஆடிட்டிங் டேட்டாவுக்கு உண்டான ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறப்போ பேசிக்ஸ் லெஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி. ஸோ இந்த லெஜர் கிரியேஷன்ஸ் ப்ளஸ் பர்ச்சேஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேஷன்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோ. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோ, இது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங் கிரியேட்டில் போயிட்டு லெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா லெஜருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ நமக்கு குரூப் ஒரு 2 குரூப்பை செக்ரிகேட் பண்ணியே ஆகணும். அந்த என்ன 2 குரூப் செக்ரிகேஷன் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்பென்சஸுக்குன்னு ஒரு லெஜர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்பென்சஸை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரீசெண்டாக நம்ம ஒரு பிரச்சனையை ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை எக்ஸ்பென்சஸ் இல்லை ஹை இன்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸபிள் அண்ட் நான் டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் எனக்கு செக்ரிகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் குரூப்பில் கிரியேட்டில் என்ன பண்ண போகிறேன்னா குரூப்பில் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறேன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை நான் இன்டைரக்ட்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு இது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 2 லெஜரை தாராளமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் என்னென்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டிக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஜராக நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து குரூப்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே எனக்கு 2 எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் ஐடிசி நமக்கு 2பிக்கு வரும், ஐடிசியே நமக்கு 2பிக்கு வரும். ஸோ அப்படின்றப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை இந்த கணக்கில் பிரிக்கலாம். ஒரு சில பேங்க் எக்ஸ்பென்ஸ் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெல்ஃபேர் ரிலேட்டடாக ஸ்டாஃப் வெல்ஃபேர் ரிலேட்டடாக ஒரு டீயோ இல்லை ஃபுட்ஸோ ப்ரொவைட் பண்ணுறன்றப்ப அந்த இடத்துல நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் அதுக்குன்னு நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நான் ஜிஎஸ்டியாக கவர் ஆகாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்போ டீ எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, அதெல்லாம் நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அந்த மாதிரி செக்ரிகேஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அண்ட் நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் பிரிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்கள் டைரக்டில் பிரிக்கிறதுனாலும் தாராளமாக பிரித்து கொள்ளலாம். இது எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தானா சார்னா இன்கமுக்கும் நீங்கள் தாராளமாக செக்ரிகேட் பண்ணுறதுனா என்ன செக்ரிகேட் பண்ணிட்டோன்றப்போ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கும், பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர்ஸ். ஸோ லெஜர்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேலியே டிஃபால்ட்டாக ஒரு 2 லெஜரை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை டேலியே கிரியேட் பண்ணிக்கும். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த ஒரு லெஜரையும் வந்து பார்த்தீங்கன்னா டேலியே டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம என்ன புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் போயிட்டு லெஜரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்புட் ஐஜிஎஸ்டி லெஜரை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு வைக்கிறேன்னா கரண்ட் அசெட். ஸோ அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா நான் கரண்ட் அசெட்டுன்றதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கரண்ட் அசெட்டுன்றது இந்த கரண்ட் அசெட் எதுக்காக நான் செட் பண்ணுறேன்? ஏன் சார் அதுவும் ஐஜிஎஸ்டின்றது நமக்கு டேக்ஸ் தானே சார், எதுக்காக கரண்ட் அசெட்டில் செட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐடிசியை பொறுத்த மட்டும் அது நமக்கு ஒன் ஆஃப் த அசெட். ஸோ இந்த ஒன் ஆஃப் த அசெட்டை
நம்ம இதுவரை காமன் என்ன இருப்போம், எல்லாம் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் வச்சிருப்போம். இந்த மெத்தட்ல வைக்கிறதுனால இது எதுக்கு சப்போர்ட் ஆகுதுன்றதையும் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்புட் ஐஜிஎஸ்டின்னு போட்டு அண்டர் கரண்ட் அசெட்னு வச்சுட்டு F12ல போயிட்டு ஒரு லெஜரை நான் எனேபிள் பண்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல செட் லெஜர்ஸ் டு பிஹேவ் அஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை எஸ் கொடுத்துட்றேன். ஸோ எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும், பிஹேவர்ஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெஜர்னு இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா எஸ்ன்றதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்படின்றத கொடுத்துட்டு, ஸோ இதுலையுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 18க்கு தனியா 28க்கு தனியா அண்ட் தென் 12க்கு தனியா பிரிப்பாங்க. ஸோ இந்த பிரிக்கிறதுன்ற வேலை ஜிஎஸ்டி விஷயத்துல வேண்டாம். ஏன்னா காமனாக போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம டீல் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸம்டடும் டீல் பண்ணுவேன் அண்ட் டாக்ஸபிளும் டீல் பண்ணுவேன். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நான் இந்த இடத்துல 12 இல்லை எக்ஸம்டன்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன்றப்ப அது எனக்கு பேக்ரவுண்டில் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இதை நாங்கள் காமன் லெஜர்ஸ்னு சொல்லுவோம். ஜிஎஸ்டி இந்த மாதிரி லெஜர்ஸ்லாம் நாங்கள் காமன் லெஜர்ஸாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ எந்த வித வேல்யூவும் கொடுக்க மாட்டோம். ஸோ கொடுக்காம என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். அதே பெர்ஸ்பெக்டில் இன்புட் சிஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். அண்டர் கரண்ட் அசெட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் லெஜர் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டின்னு கொடுத்துட்டு வேற எதையுமே கொடுக்காம இது பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். தென் அகைன் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு அதை கரண்ட் அசெட்ல வச்சுட்டு இதை எஸ்ன்னு கொடுத்துட்டு ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னோட பேசிக்ஸான விஷயத்தை என்னன்னா, இன்புட்டுக்கு வரக்கூடிய டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அடுத்தது அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஸோ இது நமக்கு எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, லயபிலிட்டி. என்னன்னா ரெண்டு பெர்ஸ்பெக்ட் சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்புட்டை நான் கரண்ட் அசெட்ல வச்சேன். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லயபிலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோட ஐடிசின்றது எனக்கு ஒன் ஆஃப் த அசெட் தான். ஸோ அதனால நான் அதை அசெட் கரண்ட் அசெட்டில் காமிச்சு என்னோட பேலன்ஸ் ஷீட்டை கரண்ட் அசெட்டில் காமிச்சிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட் ஜிஎஸ்டின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது லயபிலிட்டி. கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணி நான் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அது எனக்கு ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ அதனால அதை நான் லயபிலிட்டி காலத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு எந்த இடத்துல சப்போர்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஐடிசி டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே இதுவரை எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரே டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இன்புட்டாக இருக்கட்டும் அவுட்புட்டாக இருக்கட்டும் லயபிலிட்டியில் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக போர்ட்டலில் பொறுத்த மட்டும் திருப்பி செட் ஆஃப் பண்ணுவோம். அதே மாதிரி டேலிலே நம்ம செட் ஆஃப் பண்ணி அக்யூரேட் பேயபுளா இல்லை ஐடிசி நம்ம கையில் ஓப்பனிங்காக வருதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் ஜிஎஸ்டி அவுட்புட்டில் ஐஜிஎஸ்டின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். தென் அகைன் அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அகைன் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ஸோ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட பிஎன்எல் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில், சாரி என்னோட சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் லெஜரை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன இருக்கும், ஸோ கரண்ட் அசெட்டுக்கு கீழே எனக்கு என்னென்ன வந்துருச்சு, சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இன்புட்டோடது வந்துருச்சு. அதே மாதிரி லயபிலிட்டி கீழே எனக்கு என்னென்ன வந்துருச்சு, அவுட்புட் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டின்றது வந்துருச்சு. ஸோ இதை ஒரு என்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா அது எப்படி வருதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பேசிக்ஸான லெஜரில் மெயினான விஷயம் பர்ச்சேஸு சேல்ஸ் லெஜர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் லெஜர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, காமனாக எல்லோரும் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அட்டு 12, பர்ச்சேஸ் அட்டு 18, பர்ச்சேஸ் அட்டு 28ன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரே லெஜருக்கு நம்ம மல்டிபிள் பில்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். இல்லைனா மல்டிபிள் லெஜர்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி காமன் லெஜராக நம்ம கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் 18 இருக்கட்டும் 28 இருக்கட்டும் எக்ஸம்டடாக இருக்கட்டும் எதோ வேணும். ஏன்னா எக்ஸம்டட் மட்டும் நம்ம போட்டக்கூடாது, ஏன்னா அது மிக்சட் சப்ளையாக மாறும். ஸோ மிச்சபடி எந்த விதமான டாக்ஸபிள் ஐட்டமாக இருந்தாலும் சரி நம்ம அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அஸ் பர் கம்பெனின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் சப்ளையில் கூட்ஸுன்றதை செலக்ட் பண்ணிடுறேன்.
ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எனக்கு முடிச்சு. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கும் சேம் என்ன பண்ணிடுறேன்னு கூட்ஸ்ன்றதை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸும் சேல்ஸும் கூட்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணுவேன்ற மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன் சார். இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸையும் அதில் ஆட் பண்ணலாமா, நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் லெஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டேன். ஃபைனலைசிங்காக ஐட்டம் இன்வென்ட்ரிக்கு நான் மூவ் ஆகுறேன். ஸோ மூவ் ஆகுறப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஐட்டம் நம்பர் 1 ஓகேங்களா கொடுத்துட்டு பிரைமரி கொடுத்துட்டு யூகிசி என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இதில் ஃபார்மல் நம்பர்ஸில் எக்ஸ்பேன்ஷன் நேம் என்னவா அதை நம்பர்ஸ்ன்றதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது யூனிட் குவான்டிட்டி கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த யூனிட் குவான்டிட்டி கோடு தான் வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட போர்ட்டலுக்கு போகிறப்போ ஃபார்வர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த யூகிசி ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பில்லிங்கில் வர்றதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு யூகிசியை மென்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த யூகிசி தான் நம்மளோட போர்ட்டலுக்கு போகிறதுல இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை கம்பல்சரி செட் பண்ணணும். ஸோ இதில் நம்பர்ஸ்னால் நான் நம்பர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்பர்ஸில் டெசிமல் பிளேசஸ் வராது. ஸோ அதனால் 0ன்னு கொடுத்தே சேவ் பண்ணிடுறேன். கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தென் இதற்கு ஹெச்எஸ்என் கொடுக்கணும் இல்லைங்களா, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்தாச்சு. இதோட ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸில் ஸ்பெசிஃபைடு டீட்டெயில்ஸ் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்து ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் 895621 அப்படின்ற மாதிரி இது நான் டெமோக்காக கொடுக்குறேன். ஆக்சுவலாக உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுங்கள். கொடுத்து முடிச்சுட்டு ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் ஹியரில் டேக்ஸபிள்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் திங் 28% இது டேக்ஸபிள் அப்படின்றத கொடுத்து கூட்ஸ்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இது ஐட்டம் நம்பர் 1. ஸோ அப்போ ஐட்டம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ்ன்றதை நான் கேஜிஸ்ன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ கேஜிஸ் எக்ஸ்பென்ஷன் நேம் கிலோகிராம் கொடுத்துட்டு இந்த யூகிசி கம்பல்சரி, அதனால யூகிசிலையும் நான் இதை டிஃபைன் பண்ணுறேன் கிலோகிராம்ஸ்ன்ட்டு. ஸோ கிலோகிராமை பொறுத்த மட்டும் நமக்கு டெசிமல் பிளேசஸ் வரும். ஏன்னா 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு டெசிமல் பிளேசஸ் அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால டெசிமல் பிளேசஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறேன்னா 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு as it is இதுக்கும் என்ன பண்ணிடுறேன்னா ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு டீட்டெயில்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பண்ணேன் அது 28ன்னு கொடுத்தேன். ஸோ இது 18% கூட்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு தென் அகைன் ஐட்டம் 3. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பீசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பீசஸ். ஸோ அதே இதை நான் இங்கே டைப் பண்ணுறேன் அப்படின்றப்போ என்ன இருக்குது எனக்கு அழகாக பீசஸ்ன்றது வந்துருச்சு. 1 அதுவும் நம்பர்ஸில் தான் வரும் 1 2 3ன்னு. ஸோ அதனால் அதுக்கும் டெசிமல் பிளேசஸ் தேவையில்லை. ஸோ கொடுத்துட்டு ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் ஹியர் கொடுத்துட்டு ஸோ கொடுத்து முடிச்சோடனே என்ன பண்ணிடுறேன்னு கேட்டீங்கன்னா டேக்ஸபிலிட்டியில் 18 கொடுத்துட்டே இல்லைங்களா, ஸோ 12% அப்படின்றதையும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன் 3 ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3மே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் யூகிசி வேறு, அதோட ஜிஎஸ்டி ரேட் வேறு, ஹெச்எஸ்என் வேறு வேறு. ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை என்னோட பர்ச்சேஸ் பில்லை நான் என்ட்ரு பண்ணுறேன். F8 கொடுத்து வவுச்சரில் வந்து F9 கொடுத்து என்னோட பர்ச்சேஸ் பில்லை என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கிரியேட் பார்ட்டியோட நேமில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் AMSR அண்ட் சன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்து அண்டர் இவரை வந்து பார்த்தீங்கன்னா சன்ரை கிரெடிட்டார்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ சன்ரை கிரெடிட்டார்னு டிஃபைன் பண்ணிவிட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர்னே கொடுத்துட்றேன். ரெகுலர்னு கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ ஐட்டம் நம்பர் 1ல் வந்து எத்தனை குவான்டிட்டி ஒரு 5 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ரேட் ஒரு 500 ரூபா. ஸோ ஐட்டம் நம்பர் 2 ஒரு 12 குவான்டிட்டி வாங்குறேன். ஸோ 650 rupees. அண்ட் தென் ஐட்டம் நம்பர் 3 பீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பீசஸ் வாங்குறேன். ஒரு பீசஸோட ரேட்டு 470 ரூபா. ஸோ 43,500 ரூபா என்னோட டேக்ஸபிள் வேல்யூ. இப்போ நான் இன்புட் ஐஜிஎஸ்டின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இன்புட் சிஜிஎஸ்டி, ஏன்னா இவங்க வந்து லோக்கலில் தான் இருக்காங்க, அதனால் இன்புட் சிஜிஎஸ்டி தான் இதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சோடனே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ் ஒரு குழப்பம் இருக்கலாம் எல்லாத்துக்கும். சார் 12 கொடுத்துருக்கேன், 18 கொடுத்துருக்கேன், 28 கொடுத்துருக்கீங்க, இது எப்படி சார் கால்குலேட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஸோ எப்பயுமே ஒரு பில்லுக்கு டேக்ஸ் கால்குலேஷன் உங்களுக்கு பில் அடிக்கும் போதே டவுட்டாக இருக்குன்ற பட்சத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் டேலியில் வரும்.
அந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸில் போய் என்டர் அடிச்சுட்டு டேக்ஸ் அனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா? ஸோ இந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு டேக்ஸ் அனலைசேஷன்றதை கிளிக் பண்ணி ஆல்ட் எஃப்ஐ கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் டேலி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷோ பண்ணும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஸ்என் டீட்டெயில்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கேன், ஜிஎஸ்டி ரேட் எங்கேருந்து எடுத்திருக்கேன், தென் அதோட ரேட் எவ்வளோ. ஸோ 14 அப்போ 28%. ஸோ 9 எனக்கு 18%, 6 12%. ஸோ இப்போ எனக்கு இதில் நான் ஏதாவது எக்ஸஸாக ஒர்க் பார்த்தேன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது. ஸோ சேவ் பண்ணுறப்போ ஒவ்வொரு பில்லும் சேவ் பண்ணுறப்பையும் நியூ ரெஃபரன்ஸில் கொடுங்க. இது எதுக்காகன்றதை சொல்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் பில் என்ட்ரி பண்ணி முடிச்சோடனே அதுக்கு அகைன்ஸ்டாக ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட் போடுறேன். ஸோ கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறேன்னா அந்த ஏஎம்எஸ்ஆர் அண்ட் சென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னா டேலி அதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வரும். என்னன்னா எந்த பில்லுக்காக வேண்டி இந்த ஒரு 45,000 நீங்கள் பேமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ அது அந்த பில் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக டேலியை ஃபெச் பண்ணிக்கும் நியூ ரெஃபரன்ஸில் சேவ் பண்ணியிருக்கோன்ற பட்சத்தில். ஸோ சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வேலை முடிச்சு. ஸோ இதனால என்ன சார் இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு பேயபிளில் பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெக்கார்ட்ஸ் பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5,388 ரூபா தான் இருக்குது. மீதி இருக்க 40,000 எனக்கு 45,000 என்ன ஆயிடுச்சு, எனக்கு பேயபிள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இங்கே வரும். என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ 45,000 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காரு, 50,388 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துடும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். சேம் கான்ஃபிகரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையும் எஃப்ஐடி கொடுத்துட்டு நான் அதே கேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணுறேன். சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 நம்பர்ன்றதில் ஒரு 8 நம்பர் நான் சேல்ஸ் பண்ணுறேன். எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார் இந்த ஐட்டம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணின்னு தெரில. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் ரேட் தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ட் எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோட பர்ச்சேஸ் காஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிருதுங்களா. 15 நம்பர் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்றப்போ ஸோ இதுலேருந்து என்னோட லாபம் என்ன பண்ணுறேன்னா ஒரு 520 ரூபா என்னோட 20 ரூபா லாபத்தை வச்சு சேர்த்து சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி சேம் ஐட்டம் 2 மட்டும் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1.5 kg சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் ஆல்ட் எஸ் கொடுத்தேன் அப்படின்றப்ப என்னோட பர்ச்சேசிங் ரேட் வந்துடும் 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 25 ரூபா 675 ரூபா 50 பைசா லாபம் வச்சு வைக்கிறேன். ஸோ வித்துட்டு சிஜிஎஸ்டி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் தென் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பில்லை சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 விஷயம் பண்ணிட்டேன். ஒன்று நான் பர்ச்சேஸ் என்ட்ரியும் போட்டேன், என்னோட சேல்ஸ் என்ட்ரியும் போட்டேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ என்னோட சேல்ஸ் சென்டரில் போய் நான் பார்த்தேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ஹெச்எஸ்என் சம்மரி டீட்டெயில்ஸ் நான் ப்ராடக்டில் என்ன கொடுத்தனோ அதைத்தான் டேலி பிக்கப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா சார். தென் அதற்குண்டான ஜிஎஸ்டி ரேட்டை தான் டேலி பிக்கப் பண்ணியிருக்கோம். பிக்கப் பண்ணி எனக்கு வந்து பில்லில் பிரிண்டாக டீட்டெயில்டு ஃபார்மெட்டாக கொடுக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அசெட்டில் போடுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது நான் பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு ஆல்ட் F1 கொடுத்தேன், டீட்டெயில்டு வியூ கொடுத்தேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் நமக்கு இங்கே ஒரு லெஜர் இருக்கும். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நமக்கான டீட்டெயில்ஸ் தனியாக வந்துடும். ஸோ இது மூலியமாக என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறோம் ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறப்போ என்னால் என்னோட இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஆட் அண்ட் ஈவன் பண்ணிவிட்டு என்னோட ஃபைனலி என்னோட க்ளோசிங் நெகட்டிவாக இருக்கா இல்லை என்னோட சர்ப்ளஸாக இருக்கா அப்படின்றத என்னால் P&L ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது என்கிட்ட ஒருத்தர் நம்ம சேனலில் கேட்ட டவுட், சார் போர்ட்டலில் இருக்க மாதிரி டேலியில் டேட்டாவை எந்த அளவுக்கு சார் கொண்டு வர முடியும்னு கேட்டதுக்கான ரிசல்ட் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஓகே இது ஒன்று முடிச்சிட்டோம். ஸோ முடிக்க விட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது எனக்கு எப்படி சார் எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் போயிட்டு என்னோட ஜிஎஸ்டிஆர் 1 போனேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா B2C என்னோட சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்துருச்சு. தென் என்னோட ஹெச்எஸ்என் சம்மரி சார் அப்படின்றப்போ என்னோட ஹெச்எஸ்என் சம்மரியும் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஏன்னா இந்த பில்லு பூரா நான் 1 ஏப்ரல் 25 வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் B2C செக்ரிகேஷன் காட்டாது. ஸோ இதுலேயே என்ன ஆயிருதுன்னா ஹெச்எஸ்என் வைஸும் யூக்யூசி வைஸும் குவான்டிட்டி வைஸ் என்னோட ஜிஎஸ்டி ரேட் டேக்ஸ் வைஸ் என்னோட எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு சில டவுட்ஸ் கேட்பாங்க, சார் இல்லை சார் இப்போ எனக்கு வந்து 18ல் எவ்வளவு 28ல் எவ்வளோன்றப்ப தாராளமாக இந்த இடத்துலேயே உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுங்களா, இதுதான் உங்களோட டேக்ஸபிள் வேல்யூ, இதுதான் உங்களோட
சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அமௌண்ட் அதற்குண்டான HSN சம்மரியோட சேர்த்து வந்துருச்சுங்களா. ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேறு எதுவும் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, தேவையில்லை. இதுவே நமக்கு என்ன பண்ண ரிப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். தென் இது இல்லாமல் சார் இது எதுக்கு சார் இவ்வளோ டெப்த்தாக போகிறோன்ற பட்சத்தில் ஜிஎஸ்டிஆர் 9க்கு நம்மளோட ஆனுவல் சம்மரியை பொறுத்த மட்டும் HSN சம்மரி நம்ம டேலிலேருந்தே டேரெக்டாக இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் போடுறப்போ ஒவ்வொரு மந்த்தும் டீட்டெயில்டு ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட சம்மரி வியூவை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்க முடியும். சம்மரி வியூன்ற செலக்ட் பண்ணால் போதும், மந்த் வைஸ் வராது, இயர் வைஸ் ப்ளஸ் அந்த யூகிசி HSN கோட் வைஸ் எல்லாமே A to Z வந்துடும். ஸோ இதுக்காகத்தான் என்னென்னா காமன் லெஜரை யூஸ் பண்ணுங்கள். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் சொன்ன மாதிரி தான் டேக்ஸ் லெஜர்ஸாக இருக்கட்டும் இல்லை கிரியேஷனாக இருக்கட்டும், இது பூராமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு பர்ச்சேஸ் அப்படின்ற பர்ச்சேஸ் சேல்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் கிரியேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த வீடியோலேயே அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி அண்ட் தென் ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேர்னல் நான் சொன்னேன் ஐடிசி எக்ஸஸாக இருக்கா இல்லை நம்ம நெகட்டிவ்க்கு போய் நம்ம பே பண்ணுற மாதிரி வருதா, ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே, ஏன்னா இந்த வீடியோவே அரௌண்ட் ஒரு 1 hour கிட்ட ஓடிடுச்சு. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட GST 1 ப்ளஸ் GST அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் 3B அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் இது இல்லாமல் MSME ஃபார்ம் 1 ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் A to Z. ஐ மீன் இந்த வீடியோ பேசிக்ஸாக கிரியேஷனுக்காகவும் அடுத்து இருக்க ஒரு வரப்போகிற ஒரு 1 hour வீடியோ உங்களோட ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்கட் பண்ணுற மாதிரியும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்ற நம்புகிறேன். ஸோ இதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு, ஏன்னா இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே கொஞ்சம் நியூவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.